கைஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட் டைம் தாஜ் ஹோட்டல் போக போகிறோம். எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன், அண்ணனோட பையனுக்கு வந்து மேரேஜ்னே வருது, பர்த்டே ஃபங்க்ஷன், அண்ணனோட பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். ஸோ போகிறோம். அதுக்கு அவுட்ஃபிட் என்னென்ன என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு கலெக்ட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள், அதான் போட போகிறேன். அதுக்கு அவுட்ஃபிட் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு ஷூ, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட்டு. கைஸ் ஒரு வழியாக தாஜ் ஹோட்டல் வந்து 6:30 வர சொல்லியிருந்தாங்க. 6:30 வர சொன்னாங்க. 7 மணிக்கு 7:02 கரெக்டாக வந்துட்டேன். பட் இன்னும் ஒரு சிக்னல் மட்டும் தாண்டிட்டேன். நான் தாஜ் ஹோட்டல் போயிட்டேன். ஸோ அதான் போயிட்டுருக்கேன். சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறேன். போடுவாங்க கிளம்பி. கைஸ் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் பண்ணுறேன். ஏன்னா அது ஃபேமிலி ஃபங்க்ஷன், ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க. சும்மாவே களை ஊற்றுவாங்க, வீடியோ எடுத்து பச்சை கேட்பாங்க. சரி கைஸ், முடிஞ்சா கவர் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? கீழே இறங்கினோன்னா எங்கள் டேடி வெளில வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. ஸோ வந்துட்டாரு டேடி. ஸோ அந்த இடத்துலனால வந்து இது பேச முடியல. ஸோ வீடியோ ஒழுங்காக சாப்பிட போகிறோம். அங்கே சாப்பிட்லாம் தாஜ் ஹோட்டலில். உள்ள வந்தோன்னா முதல்ல சாப்பிடணும்னு நினைச்சாங்க. பட் என்ன பண்றது, ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேசிட்டு அப்புறம் எங்கள் அப்பா டேடி வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து டேடி போகிற வழி வந்து இருந்துட்டு கேக்லாம் வெட்டினாங்க. அதை ஒரு வெயிட் பண்ணிட்டு ஒரு இதே கேக் அப்புறம் அங்கே ஒரு லேட்டாக பிரியாணி சாப்பிடுவாங்க. அப்புறம் கேக் எடுத்துட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி எடுத்து கலராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேபில் சாப்பிட்றோம், மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம், என்னதான் டேஸ்டாக இருக்குன்றதை பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 கிழங்கு வந்து வச்சேன். இல்லை பீஸே காணும். அப்புறம் அடியில் நோக்கி பார்த்தா பீஸே கையில் ஒரு பீஸ் தான் கிடச்சிச்சு. போகலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கேட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்மா பேசுறாங்க வந்து முன்னாடி மஞ்சூரியன் இருந்துச்சு. அது எங்க மாமா வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு அடுத்து ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் பிரியாணி டேஸ்ட் பண்ணதுல அது ரொம்ப எனக்கு சூப்பராக பிடிச்சி. அடுத்து பக்கத்தில் உள்ள கண்டிஷன் பக்கத்தில் உள்ள போட்டு பிடிக்கும். பன்னீர், ஸோ பன்னீர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து பக்கத்துல நான் மஞ்சள் கலர்ல வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பட் அது கடைசியில பார்த்தா அது வந்து கார்ன்ல வந்து பேக்கடு கார்ன், வாயிலான மாதிரி பேக்கடு கார்ன் மேல போடுறதுக்கு பேக்கடு சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. பக்கத்துல உள்ள நான் எடுத்துட்டு நானுக்கு சைடிஸ் தான் வந்து பேக்கடு இருக்காங்க. 2 அப்படியே கிளம்பி சாப்பிட டைனிங் ஹால்குள்ள நம்ம பிளேட்ல எடுத்து எல்லாத்தையும் ஒரு காட்டை காட்டிட்டு மீன், கொஞ்சம் மீன், வாட்டர் பாட்டில் ஒரு தோசை அவங்க சுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறேன். ஒரு ஃப்ளாஸ்க்கு, ஒரு கோல்டு, ஒரு சில்வர் காயின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஷேர் பண்ணுங்க ப்ரோ. இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ப்ரோ, இதெல்லாம் நல்லா இல்லை ப்ரோ, மாற்றிக்கலாம்.